இதில் எந்த தப்பு நடந்தாலும் நான் லடாக் ரைடில் அடிபடுவேன். என்னன்னா கூலண்ட் ஆயில் டாப் அப் பண்ணாமல் ஓடிட்டு இருந்ததான். பின்னாடி பிரேக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அப்புறம் ஆரம்பிச்சிடலாமா? நம்மளோட லடாக் ரைட் 2026ஓட ப்ரிப்ரேஷன் வீடியோவில் இது செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம டென்ட்டு அதெல்லாம் வாங்க போயிருந்தோம் கோயம்புத்தூர். இதோட செகண்ட் வீடியோ. நம்ம லடாக் ரைடில் மெயினாக நம்ம பண்ண போகிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பைக்கு தாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம பைக்கு சும்மா தரமாக ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லடாக் ரைட் 2026 மோஸ்ட்டாக பட்ஜெட்டில் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லடாக் ரைடுக்கு முன்னாடி டெல்லியில் போய் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுவோம். பட் இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுற சர்வீஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இதை மெயினான சர்வீஸு. இதில் எந்த தப்பு நடந்தாலும் நான் லடாக் ரைடில் அடிபடுவேன். ஸோ அதனால் இந்த சர்வீஸை பக்காவாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய ரெகுலரான சர்வீஸ் சென்டர் தாங்க போக போகிறேன். இப்போ நம்ம வண்டியில் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நம்ம வண்டியில் பேசிக்காக நம்ம லடாக் ரைட் பண்ணும்போது இங்கேயே மாற்றிட்டு போயிட்டா சேஃப்னு சொல்ல ஒரு சில பொருளெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போயே மாற்றிட்டு போக போகிறோம். சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்ருங்க. வாங்க என்னென்ன மாற்ற போகிறேன்னு காமிச்சிட்டு நம்ம ஷோரூமில் கொண்டு விட்டுட்டு வந்துடலாம் பைக்கை. ஸோ இதுதான் நம்ம லடாக் ரைட் 2026 இந்த பைக்கில் தான் நம்ம லடாக் போக போகிறோம். நம்ம பைக்கில் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று இருக்குங்க. அதை நம்ம பசங்க பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ என்ன சேஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சோகை ஃபார்ம் வாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த MT-15 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டயரும் நம்ம வந்து லடாக் ரைடுக்காக மாற்ற போகிறோம். நம்மளோட ஃப்ரண்ட் டயர் நல்லா தாங்க இருக்குது, உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே. இன்னும் இது வந்து லடாக் ரைடே போயிட்டு வரலாம், அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு பின்னா டயர் இருங்க காட்டுறேன். பின்னா டயர் பாருங்களேன், சுத்தமாக இல்லை. உங்களுக்கே தெரியும் இது வந்து இதை வச்சுட்டு லடாக் ரைடு வரைக்கும் சத்தியமாக போக முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த ப்ரிப்ரேஷன்லேயே மெயினாக அடி வாங்க போகிறது நம்மளோட டயர் தான். பட்ஜெட்டே 10,000 ஆல்ஃபா H1 போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அப்போ அரௌண்ட் அதுக்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட லடாக் ரைட் 2026 மெயினாக பிரேக் பேட்ஸ் நம்ம வந்து ஒரிஜினல் பிரேக் பேட்ஸ் யூஸ் பண்ணணும் லடாக் ரைடுக்கு. அதான் சேஃபும் கூட. ஸோ அதனால் பிரேக் பேடு 2மே புதுசு மாற்றணும். அதுக்கே உங்களுக்கு வந்து 800, இதுக்கு 800 மேலே வந்துடும். அது 300 அரௌண்ட் ஒரு 1,500 முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கூலண்ட் ஆயில். நீங்கள் நம்மளோட பெங்களூர் சீரிஸ் பார்த்துருந்திங்கன்னா நம்ம வந்து மேஜராக ஒரு சின்ன தப்பு பண்ணேன்னா கூலண்ட் ஆயில் டாப்அப் பண்ணாமல் ஓடிட்டு இருந்தது தான். ஸோ கூலண்ட் ஆயில் டாப்அப் பண்ணணும் மெயினாக. அடுத்து வந்து நம்ம பேசிக்கான ஜென்ரல் சர்வீஸ் தான், அது யமஹாவில் பண்ணக்கூடியது எல்லாமே. லடாக்குன்னு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள் இந்த 2மே நம்ம மாற்றிட்டு போகணும். நீங்கள் லடாக் ரைட் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக மாற்றிட்டு போயிருங்க. அடுத்து நம்ம மிரர் ஒன்று மாற்றணும். அடுத்து நம்ம பைக்கில் என்ன லடாக் ரைடுக்குன்னு தனியாகனா இண்டிகேட்டர்ஸுங்க, 2 இண்டிகேட்டர்ஸுமே மாற்றணும். அதை நான் டூப்ளிகேட் போட்டு வச்சுருக்கேன், ஒரிஜினல் போட்டு போய்க்கணும். அதான் சேஃபு, பக்காவாக சேஃபு. அடுத்து என்னடா மோட்டோ நம்ம பைக்கில் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் வண்டி விட்டதுக்கப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா செயின் ஸ்ப்ரேக் எடுங்க. இது நம்ம தனியாக மாற்றிக்குவோம், அது தனி பிளாக்ல வரும். பட் நம்ம ஷோரூமில் விட போகிறது கிடையாது, தனியாக நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை தாங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரோலானோட அந்த கோல்டன் அலாயில் இருக்கும், அதுதான் மாற்ற போகிறேன். பட் நம்ம செயின் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க, அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம லடாக் ரைட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் அதையும் மாற்றிட்டு போய்க்கணும். ஸோ அப்புறம் பிரேக் ஆயிலு, வீல் ரப்பர் அதெல்லாம் நம்ம டயர் சேஞ்ச் பண்ணுவோம் இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு என்ன இன்னொரு சின்ன பிரச்சனைனா, நம்ம வண்டியில் இந்த பின்னாடி பிரேக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு தமிழ்நாடு ரைடு போகிறதுக்கு முன்னாடி. அதுலேருந்து எனக்கு பிரேக்கில் ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்ப்போம். அவ்வளோதான். நம்ம வண்டியில் இப்போதைக்கு மாற்றக்கூடிய பொருளாக இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே மாற்றக்கூடிய பொருளாக தான் இருக்காடா மோட்டோ அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். பட் எதாவது இருந்துச்சுன்னா நான் ஷோரூமில் போகும்போது லைனாக சொன்னேன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. சரி வாங்க பைக் எடுத்துகிட்டு அப்படியே சிட்டாக பறந்து போய் நம்ம ஷோரூமில் விட்டோலாம். என்ன ஒரு சின்ன சேஞ்சுன்னு மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். நான் ரெடியாக இருந்தாலையோ பைக்கை அப்படியே கண்ணாடி மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னடா மோட்டோ ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணுற வண்டிக்குன்னா, நம்மளுக்கு வண்டி தாங்க எல்லாமே. ஸோ அதனால் வண்டி மட்டும் குறைய வைக்கக்கூடாது எப்போவுமே. சும்மா இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா, ஸோ அப்படியே கிளம்பி வந்துட்டேன். சர்வீஸ் விட்டுருலாம். ஏன்னா லடாக் கிளம்புறதுக்குன்னு கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேட்டெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த விலாகில் சொல்கிறேன் எப்போ என்ன ஏதுன்னு. ஐயோ மழை வர மாதிரி இருக்குங்க, தெரியுதா உங்களுக்கு? இதுதாங்க நான் ரெகுலராக என்னோடய ஸ்பாட்டு அட்டி. இங்கே தான் நான் வந்து வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணுவேன். வண்டி சாவி எங்கே வச்சுன்னு தெரியலைங்க. ஐயோ உள்ளே ஓட்டுட்டேனா? சரி
ஸோ பூஃபேம் எவ்வளோ பேராக லடாக் ரைட் பண்ண போகிறீங்க, க்ரூவெல்லாம் என்ன ஏது அதெல்லாம் சொன்னீங்க. பட் அது பெரிய பிரச்சனையாகி போச்சு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் மோட்டோ விளாகிங்க சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ளையே வர வச்சுருவோம். என்னடா மோட்டோ சர்வீஸ் பண்ணுற கூட ஆள் கூப்பிட்டு போவையாடானா, நம்ம வண்டி விட்டுட்டு தனியாக பஸ்ஸில் தான் வரணும். ஸோ அதுக்காக தான் இவனுக்கு ஒரு ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தனா செட் ஆயிடுவான். பூஃபேம் நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பி நம்ம செல்லக்குட்டியை சர்வீஸ் விட்றக்கு போகலாம். அப்பா செம்மையாக மழை பெய்ய போகுது. நம்ம வந்து இப்போ தான் இந்த இடத்துக்காண்டி தான் நான் மோஸ்ட்டாக எல்லா ரைடுமே இன்ட்ரோ ஷூட் பண்ணிட்டு கிளம்பு. எனக்கு இது கொஞ்சம் லக்கியான ஒரு ஸ்பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 லைட் எரியுதா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக நம்பியூர் யமஹா ஷோரூமில் தான் நான் வண்டி எப்போவுமே சர்வீஸ் பண்ணுவேன். எனக்கு இது வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா கொஞ்சம் பொருளெல்லாம் நல்லா தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து யமஹா ஷோரூமில் எனக்கு புளியம்பட்டி இருக்குது, நம்பியூர் இருக்குது. பட் நான் மோஸ்ட்டாக நம்பியூர் தான் சஜஷன் பண்ணுவேன் எல்லாருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அண்ணன் என்ன பண்ணுறா அப்படி என்னாச்சு, வண்டி ஓட்டி பழகுறாங்கன்னு நினைக்கிறேன். சபா ஸோ பூஃபேம் இந்த நட்டு கலந்து போச்சுங்க. இல்லைன்னா பார்க்கறக்கே லுக்காக இருக்கும். எனக்கு வண்டி ஓட்டுறா லுக்கே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கே வண்டி பிடிக்கல, ஒரு மாதிரி கச்சான்னு இருக்குங்க. மழை வரப்போகுது, சீக்கிரம் போய் வண்டி சர்வீஸ் விட்டு வரணும். பூஃபேம் நம்ம எப்போடா லே லடாக் கிளம்ப போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாகவும் வச்சுக்கலாம். இந்த மாத கடைசியில் நம்ம லடாக் கிளம்ப போகிறோங்க. ஸோ வந்து நான் மீட்டப் வைக்க போகிறேன். ஸோ நம்ம செல்லக்குட்டிஸ் யாராவது இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடோ இல்லை எங்கே இருந்தாலும் சரி வாங்க, நம்ம எல்லாம் ஜாலியாக ஒரு டைம் மீட் பண்ணிட்டு போகலாம். உங்களை பார்த்தது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது மீட்டப் வர மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரோ நான் வரேன் ப்ரோ அப்படின்னு ஒரு ரெட் ஆட்டை போட்டு விட்டு போங்க. இத்தனை பேர்லாம் மீட்டப் வருவீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு 10 பேர் வந்தாலும் ஜாலியாக உங்கள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமாக லடாக் ரைடு என்னை வழி அனுப்பிவிடுங்க. ஸோ ட்ரீம் ரைடு இது நான் மட்டும் இல்லை, நம்ம பசங்க எல்லாருமே நீங்கள் லடாக் ட்ரிப் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ அதனால் லடாக் ரைடுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எல்லாமே ரொம்ப 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 அதிகமாக வேணும். கம்மியாக்கி இது கொடுத்துடாதீங்க, ரொம்ப அதிகமாக கொடுங்க. உங்களை டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். ஒவ்வொருத்தரும் பண்ணாத மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக லடாக் ரைடு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஐயோ நான் எப்போவுமே சர்வீஸ் விடும்போது வண்டியில் பெட்ரோல் இப்போ ரொம்ப கம்மியாக தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் சர்வீஸ் விட்டு எப்படியும் ஒரு 10 லிட்டர் கொடுத்துருப்பேன். வெறும் 3 லிட்டர் தான் இருந்துச்சு, 7 லிட்டர் சுட்டுவிட்டாங்க. எந்த ஷோரூம் நான் சொல்ல விரும்பல. இப்போ நம்ம நம்பியூர் நோக்கி போயிட்டுருக்கோம். சும்மா அப்படியே காஞ்சனா படத்தில் வர எஃபெக்டெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. நம்மளோட லடாக் ரைட் 2026க்கு இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோடா செலவு பண்ணி வச்சுருக்கோம் மோட்டோ அப்படின்னா, நான் வந்து என்ன பிளானு, எங்கேருந்து எங்கே போக போகிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தனியாக விளாகில் சொல்கிறேன். பட் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 35,000 ருபீஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க நம்மளோட லடாக் ரைடுக்கு. என்ன ஏதுனால உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ இனி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் தான் வரும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வீடியோ வரும். என்னடா மோட்டோ குட்டி வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்னதாக ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று ஊட்டி ட்ரிப் போயிட்டு வந்தோம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வருமா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வருமானு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஃபஸ்ட்டு வர வீடியோ உங்களை அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப அதிகம். கொஞ்சம் அள்ளி கொடுங்க. லடாக் ரைடில் நம்ம பசங்க வந்து ப்ரோ மோஸ்ட்டாக 2-3 கேமரா வச்சு வீடியோஸ் எடுங்க ப்ரோ, கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் இந்த வீடியோஸில். நான் எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா பின்னாடி தேவைப்படுங்க கண்டிப்பாக. மழை தட்டி எடுத்துருக்குது நண்பர்களே. எனக்கு தெரிஞ்ச அந்த அண்ணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு தாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நான் இங்கே தான் வண்டி எடுத்தேன். அதனால் எனக்கு சொல்லிட்டானே நான் லடாக் மாதிரி பெரிய ட்ரிப் பண்ண போகிறேன், வண்டியில் முதல் சொதைப்பி விட்றாதீங்கண்ணே, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அவரும் டே நான் பார்த்துக்கிறேன், வண்டியை மட்டும் கொண்டாந்து விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம தங்கக்குட்டி தரமாக ரெடி பண்ணிட்டு தான் லடாக் எடுத்துகிட்டு போகணும். இந்த அரைக்குறையாக எடுத்துகிட்டு போகிற வேலையே ஆகாது. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது லடாக் ரைடுக்கு. போகிறதுக்குள்ளே 7.5 இழுத்து விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசில்லை. ஸோ அதனால் நல்லா தரமாக ரெடி பண்ணிட்டு போயிடணும் வண்டியை. 10,000 ஆனாலும் பரவாயில்லைங்க, வட்டிக்கு வாங்கிட்டு போக வேண்டியதா. ஐயோயோ பாருங்களேன் என்னமா இருக்குன்னு விஷுவலு. விஷுவல் செம்ம விஷுவல் ட்ரீட்டாக இருக்குப்பா இன்னைக்கு. ஸோ நம்ம இதுக்குள்ளே புகுந்துடலாங்க. அது ரொம்ப சுற்று நம்மளுக்கு. இந்த ஷார்ட்கட்டில் புகுந்து போயிடலாம். முன்னாடி அந்த வைசர் இல்லாமல் வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு இன்னமும் இந்த எஃப்செட் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. எனக்கு எம்டி ஓட்டுற மாதிரியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது 2 வீடியோ போடலாமா இல்லை ஒரு வீடியோவிலே நிப்பாட்டிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். நம்ம மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் நம்ம போய் எல்லாத்தையும்
மாப்பிள்ளை பின்னாடி வந்துட்டுருக்கான். ஆனால் வண்டியை விட்டுட்டு பில்லு என்ன இது அதெல்லாம் மாற்றணும், அதெல்லாமே சொல்லிவிட்டு எஸ்டிமேட் காஸ்ட் எவ்வளோக்கா வரும் அப்படின்னு கேட்கலான் இருக்கேன். பேட்ரி மாற்றிலாமான்னு இருக்கேன் நண்பர்களே. ஸோ வந்து ஸ்பார்க் ப்ளக்கு, அப்புறம் வந்து பிரேக் பேடு, இதெல்லாமே உங்களுக்கு அந்த இதில் சொன்னது தான். இது இல்லாமல் இதர செலவுகள் ஏதாவது இருக்கான்னா அதெல்லாமே நம்ம போக போக பண்ணிக்கலாங்க. பிரேக் பேடு, செயின் ஸ்பாக்கெட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக வண்டியே அப்படியே புத்தம் புதுசாக எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதுங்க. லடாக் ரைடு எவ்வளோ நாடாக பிளான் பண்ணியிருக்க மாட்டேன்னா, நான் ஒரு 25 days பிளான் பண்ணியிருக்கேன் லடாக் ரைடு. பட் எப்படியும் ஒரு மாதம் இழுத்து விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அலப்பறையை கூட்டணும்ல. எத்தனை பேராக மட்டும் கிளம்ப போகிறேன்னா, முதல்ல 6 பேர் இருந்துச்சு, 7 பேராக இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, சோலோவாக போகலாமா இல்லை நம்ம பசங்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு தெரியல. யாராவது கூட வந்தாங்கன்னா எனக்கும் ஜாலியாக தான் இருக்கும். பார்ப்போம். அது இன்னும் நானே இன்னும் காம்ப்ரமைஸ் ஆலைங்க நண்பர்களே. அப்பா சோகை ஃபேம் இருங்க, நான் உங்களுக்கு வந்து வண்டியை விட்டுட்டு vlog கன்டினியூ பண்ணுறேன். நான் அந்த அண்ணா வந்து வீடியோ எடுத்தால் கூச்சப்படுவார். A few minutes later. ஸோ வண்டியை நம்ம சர்வீஸ் விட்டுட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அண்ணன்ட்ட வந்து தெளிவாக சொல்லிட்டானே, வண்டி தரமாக பண்ணி கொடுத்துருனே, எதுவும் பஞ்சாயத்துக்கு தான் இது வச்சு விட்றாதுனே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் லடாக்னதுமே என்னை பார்த்து ஒரு மாதிரி வியப்பாக பார்த்தாரு. என்னடா லடாக் போகிறியாடா அப்படின்னு. ஆமாண்ணே அப்படின்னு சொன்னதும் ஐயோ ஃப்ரெண்டு வண்டிங்க, கீர் கொஞ்சம் கொளாறு, அதான் மாற்றி போட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் கேட்டேங்க, அவர் என்கிட்ட கேட்டார், பரவாயில்லடா நம்ம ஊர் இருந்து ஒருத்தன் லடாக் போகிறான்டா, நான் வண்டியை என் வண்டி மாதிரி வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ வந்து வண்டியில் எந்த குறையும் இருக்காது, நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதான் லேட் ஆயிடுச்சு. இது யார் வண்டியோட மோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நண்பன் வண்டி. ஸோ வந்து இது உலகத்தில் யூனிவர்சல் ட்ரூத்துன்னு நினைக்கிறேங்க. எல்லாருக்கும் என்ன தான் வண்டி வாங்கி வச்சுருந்தாலும் வண்டி சர்வீஸ் விட்டுட்டு ரிட்டர்ன் வரக்கு ஒருத்தன் ஃப்ரெண்ட் இருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட வண்டியிலாம் அவங்க அப்பா வண்டியாக தூக்கிட்டு வருவோம். அப்படி அவனுக்கு சும்மாலாம் கூப்பிட்டு போக மாட்டானுங்க. அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவன் கூப்பிட்டு போகணும். அது வந்து ஒரு உலக நியதி, உலக வழக்கம். ஸோ அதை தான் இப்போல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணன்ட்ட நான் கொடுத்த கொட்டேஷன் வச்சு பார்த்தேன்னா ஒரு 7,000 rupeesக்கு மேலே தான் நம்ம MT-15க்கு செலவு இருக்குன்னு அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு. இதெல்லாம் பண்ணிக்கடா அப்படின்ட்டாரு. பட் அவர் வந்து உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கோ அப்படி தான், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம டெல்லி போய் மோஸ்ட்டாக எல்லாமே கொஞ்சம் மாற்றுவோம். பட் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் மாற்றுற மாதிரி நிலைமை இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்து லைட்டிங் ஃபெசிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரில. இங்கெல்லாம் செம்ம மழை. நான் vlog எடுக்கலாம் தான் நினச்சேன். பட் ரொம்ப கம்மியான டைம் இருந்துச்சா. ஸோ அதனால தான் சரி உங்களுக்கு என்னென்னாலும் நடந்துச்சு அப்படி சொல்லிடலான்னு தான் இந்த அப்படி இங்கேயே ஒரு vlog ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அரௌண்டு நம்ம லடாக் ரைட் பட்ஜெட் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 60,000 above போயிருச்சுன்னு நினைக்கிறேன். 65 above போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ வந்து வண்டிக்கு அது வாங்கினது இது வாங்கினதுன்னு எனக்கு தெரிஞ்சு இதுவே பல லட்சங்கள் தாண்டி போயிட்டு இருக்க மாட்டிருக்கு. அரௌண்டு 7,000 rupeesக்கு மேலே நம்ம பேசிக்கான லிவிங் ஆக்சசரிஸே வாங்கி வச்சுருக்கோம். அப்போ நினச்சிக்கோங்க எவ்வளோ வாங்கி வச்சுருப்போன்னு. நம்ம குரூப் ட்ரிப் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்தளவுக்கு அடி வாங்காது. ஆக்சுவலி ஹெல்மெட்டு இதெல்லாம் மாற்றலாமான்னு தான் பார்த்தேன். பட் ஹெல்மெட் நம்மளுக்கு ரொம்ப ராசியான ஹெல்மெட்டு, அது இல்லாமல் நம்மளுக்கு வரதன் கிஃப்ட் பண்ண ஹெல்மெட்டு, இதை மாற்றிட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் சரி ஹெல்மெட்லாம் மாற்ற வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக போகலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி இஎம்ஐ போட்டு போயிடலாம் ஏஜிவியா அப்படின்னு யோசித்தேன். ஏஜிவி வந்து 25,000. அதுக்கு நான் அந்த 25,000 இருந்துச்சுன்னா லடாக் ரைடை அடித்து நிறுத்திட்டு வந்துடுவேன். இன்னும் 10 நாள் அங்கேயே இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவேன். நம்ம போகிறது பீக் வின்டர். ஸோ அதனால் வந்து வின்டர் க்ளவுஸு, வின்டர் ஷூ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கேரி பண்ணிட்டு போய்க்கணும். அதுதான் நம்மளுக்கும் சேஃப். ஃப்ரோஸ் பைட் ஆயிருங்க, அந்த பயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்புறம் வந்து மெடிக்கல் அக்சசரிஸு, டென்ட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 85% ஆஃப் திங்ஸ் நான் வாங்கிட்டேன். இன்னும் ரைடிங் பேண்ட்டும் ரைடிங் ஷூ மட்டும் தான் நான் இன்னுமே வாங்காமல் வச்சுருக்கேன். காசு இல்லை, கொஞ்சம் ரொட்டேஷன் போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாமா வேணாமான்னு யோசனையில் இருக்கேன். நான் நிறையா நம்ம வண்டிக்கு இது மாற்றலாமா வேணாமான்றது எல்லாமே மாற்றி விடுங்கன்ட்டேன். ஆனால் பரவாயில்ல வரது வரட்டும் நீங்கள் மாற்றிடுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு தைரியம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவர் செம்ம சர்ப்ரைஸ் அந்த அண்ணன், லடாக் போகிற இடம் தம்பி அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து ஒரு நம்ம ஊர்ந்து ஒரு வண்டி, அதுவும் நம்ம ஷோரூம் வண்டி லடாக் போகுது அப்படின்னு சொல்லி அவர் அதே அவருக்கு ஒரு இது மாதிரி கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு, லடாக் போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே. ஸோ அண்ணன்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தான் பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் வீடியோ பார்ப்பார், என் வீடியோ பார்ப்பார். அண்ணன் கம்மியாக பண்ணி கொடுப்பாரு. ஸோ வந்து நம்பியூரில் வந்து நான் வந்து நம்பியூர் ஷோரூமில் விடுவேன். எனக்கு அதை நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் நான் ப்ரமோஷன்லாம் கிடையாது, நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா வண்டி விஷயத்தில் பொய் பேசி நான் ப்ரமோஷன் பண்ணுறேன் தான். அண்ணனுக்கு ப்ரமோஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா வேலை தரமாக இருக்கும். அங்கே இருக்கிற மெக்கானிக் அண்ணாவும் செம்ம ஃப்ரெண்டிங்க. அவங்க நல்லா எதாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டிக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க, தரமாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 10 days தான் இருக்குது.
10 டேஸ் தாங்க கரெக்டாக, இன்னையிலேருந்து 10 டேஸ். அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து செப்டம்பர் 13, 31 இந்த 2ல் ஏதோ ஒரு நாள் வந்து லே லடாக் கிளம்பிடுவோம். ஆல்மோஸ்ட் முடியாதுன்னாங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லடான்னாங்க. அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்டா சொல்லும். வீடியோ பார்க்குற இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு விஷயந்தான். இப்போ இந்த இடத்துக்காண்டி நான் லடாக் போகிறேன் அப்படின்னா அது முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களோட லவ் மட்டும்தான். ஸோ வந்து இதுக்கு எவ்வளோ பெரிய இது கொடுத்தாலும் ஈடாகாதுங்க. அந்தளவுக்கு உங்களோட லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஒரு 24 நான் அதாவது 21 இயர்ஸில் நான் பிளான் பண்ண லடாக் ரைடு. பட் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்னால் லடாக்கே பிளான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ லடாக் பிளான் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்த வருஷம் விட்டால் நான் வந்து பேச்சுலராக லடாக் போகணும். அதான் என் ஆசை. அடுத்த வருஷத்தில் ஏதாவது ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மேரிடாக லடாக் போகக்கூடாது, பேச்சுலராக லடாக் போயிட்டு வந்துடணும். பேச்சுலராக எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஃபோன் கால்ஸ் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் லடாக்கில். அதான் என்னோடய ட்ரீம். போகணும், நிம்மதியாக இருக்கணும். ஒரு 20 நாள் 25 நாள் லடாக்கில். நிறையா பிளான் இருக்குங்க. இந்த ரோடு க்ளோஸ் ஆகக்கூடாது, அதுதான் குலசாமி வேண்டிக்கிட்டு இருக்கேன். உம்லிங்களா, கார்துங்களா, மிக்லா கூட ட்ரை பண்ணலாமான் இருக்கேன். பட் எனக்கு இப்போவே கோல்டு, சூப்பரான சாதாரண தண்ணி மாற்றி குடித்தாலே எனக்கு கோல்டு பிடிச்சிக்குது. நான் வந்து எப்படி இந்த லடாக் கிளைமேட்டெல்லாம் தாங்கி எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப சிவியராக இருக்குமா கோல்டு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகி வரணும். இப்போவே இந்த குளிர் என்னால் தாங்க முடியலைங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 2500 கிலோமீட்டருக்கு ஒன்று சர்வீஸ் பண்ணிடுவோங்க வண்டியை. நம்ம டெல்லியில் தான் நீ சர்வீஸ். இதுக்கப்புறம் வண்டி எங்கேயும் எடுக்க மாட்டேன். 10 நாளைக்கு இங்கேயே ஜம்முன்னு தூங்க வேண்டியதான் நம்ம பையன். நம்ம கூட டெல்லியில் வந்து ஒருத்தன் வண்டி எடுக்கிற மாதிரி ஒருத்தன் பிளானில் இருக்கான். ஸோ அதனால் நம்ம அனில் குஞ்சன் சேட்டன்லாம். ஸோ அவனுக்கு தான் பெரும் பிரச்சனை. அவனுக்கு ட்ரெயின் புக் பண்ணி ஆக்ரா வரைக்கும் வந்து இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் தான் நம்ம இந்த லடாக் ரைடில் அவனை கூப்பிட்டு போக போகிறோம். அவனுக்கு ரெண்டல் பைக் தான் எடுத்துகிட்டு போக போகிறான். ஸோ இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஏதாவது பண்ணி தான் அவனெல்லாம் கூப்பிட்டு போகணும். வேறு வழி இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக ட்ராவல் பண்ணால் செம்ம ஹாப்பி இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் எனக்கு டவுட்டில் தான் இருக்கேன். நான் சோலோவாக போகலாமா இல்லை யாரையும் ஒரு 2 ஆளை கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு யோசனையில் இருக்கேன். என்னோடய அந்த கரெக்டான அந்த லீவு கரெக்டான அந்த இதுக்கு கரெக்டாக செட் ஆகி வந்துட்டாங்கன்னா தூக்கிட்டு போட்டு போயிடுவேன் வாடா அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நிறைய பேர் ப்ரோ மீட்டப் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்கு டவுட்டில் இருக்குது. மீட்டப் வைக்கலான்னு உங்களுக்கு தோணுச்சு, என்னை பார்க்கணும், என்ன பார்க்கணுன்னா நான் அந்தளவுக்கு பெரிய ஆளாக கிடையாது. உங்களை நான் பார்க்கணும். எனக்கு அது ரொம்ப நாள். ஏன்னா நான் தமிழ்நாடு ரைடில் நம்ம செல்லக்குட்டி சேகாப்பட்ட பேரை பார்த்தேன். நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது எனக்கும் உங்களை பார்க்கணும்னு தோணுது, உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வாங்க. ஸோ வந்து எங்கே என்ன ஏதுனால உங்களுக்கு அடுத்த விளாகில் சொல்கிறேன். மறக்காமல் வந்துடுங்க. எல்லோரும் ஒரு ஜாலியாக ஒரு மீட்டப் போட்டு ஒரு செல்ஃபி போட்டு லடாக் கிளம்புவோம். உங்களோட லவ்லேயே உங்களோட அந்த அன்பும் ஆதரவுலையுமே லடாக் கிளம்புறேன். அதில் தான் எனக்கு இன்னும் செம்ம ஹாப்பினஸ்ங்க. அப்பா ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், யாரும் கோச்சிக்காதீங்க. மேபி இது வந்து வண்டி எடுக்கிற வீடியோவும் நான் மெரிச்சு பண்ணுவேனா என்னென்னு எனக்கு தெரியல. வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் யோசிப்பேன். ஸோ உங்களோட அன்பு ஆதரவு கொஞ்சம் நிறையா அள்ளி தெரிச்சு கொடுங்க. நான் வந்து வண்டியை வேறு லெவலில் சர்வீஸ் பண்ணிவிட்டு லடாக் எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோதான். இனி போயிட்டு எடிட்டிங் ஒர்க்கெலாம் இருக்குங்க. ஏன்னா நம்ம பசங்க வந்து கொஞ்சம் நாளாக வீடியோ கேமரா கொடுக்குறதுலேருந்து கொஞ்சம் கோச்சிட்டு இருந்தீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ லடாக் ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ வந்துடும். பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான். இப்போ கொஞ்சம் மணி கலெக்டிங்கில் இருக்கேன், பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கேங்க. இல்லைன்னா நான் வந்து இவ்வளோ லேட்டாக வீடியோஸ் கொடுக்கவே மாட்டேன். ஸோ அதனால் கோச்சுக்காதீங்க. எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச். யாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. யாரும் வண்டியை வேகமாக ஓட்டாதீங்க, ஏன்னா அது ரொம்ப 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 டேஞ்சரஸ். எல்லோரும் பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க. அவ்வளோதான். லவ் யூ ஸோ மச். சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் நான் உங்கள் மோட்டோ